ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நான் ஃபிசியோ ரிலேட்டடாக வந்து ஒரு சில டாபிக் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஃபிசியோ ரிலேட்டட்னு சொல்ல முடியாது, ஒரு ஜென்ரல் டாபிக்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ ஏன் வந்து இந்த ஆஃப்டர் டெலிவரி நிறைய விமன்ஸ் வந்து ரொம்ப வந்து வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து சில பேருக்கு 1-2 தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு வந்து அதோட நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து இதை ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுறதுக்கு சான்சஸ் வில் பி மோர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லீப் டிப்ரிவேஷன் சொல்லுவோம். அதாவது வந்து ஸ்லீப் டிப்ரிவேஷன் சொல்லலாம், இல்லைன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து செகண்ட் ரீசன். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து டயட்ரி இன்டேக், அதாவது ப்ராப்பரான டயட் வந்து அவங்க டைம்ல வந்து எடுத்துக்கலன்றதுனால, ஸோ அதனாலேயும் வந்து அவங்க வெயிட் கெயின் ஆகுறதுக்கான சான்சஸ் வில் பி மோர். அண்ட் தென் ஃபோர்த் வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அவங்க வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ் இல்லை வாக்கிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அவங்களோட பாடியை வந்து ஆக்டிவாக வச்சிடலாம இன்ஆக்டிவாக வச்சிருக்கனால கூட வெயிட் கெயின் ஆகுறதுக்கான சான்சஸ் வில் பி மோர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒன்ஸ் ஒரு விமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆறாங்கன்னா அவங்களோட பாடி வந்து அவங்க சொல் பேச்சே கேட்காது ஆக்சுவலா. ஸோ அவங்க பாடியில நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். பட் வந்து மெயினாக ஒரு 3 or 4 மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு விமன் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னும் போது, அதாவது நான் டியூரிங் பிரெக்னன்சி அந்த பீரியட்டை பத்தி நான் பேச போறேன். ஸோ அந்த பிரெக்னன்சி பீரியட்ல அவங்க இருக்கும்போதே வந்து மெயினா வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அந்த டைம்ல அவங்களுக்கு ரொம்பவே வந்து பீக் லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து மெயினா வந்து ஆஃப்டர் டெலிவரி, இப்போ வந்து அந்த பேபி வந்து வெளியே வருது இல்லையா, வித்தின் எ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பயங்கரமா வந்து லோ ஆயிடும், அதாவது ட்ராப் ஆயிடும். அது வந்து ட்ராப் ஆகுறதுனால இந்த 2 ஹார்மோனோட வேலை என்னன்னா, நம்மளோட மெட்டபாலிசம், இது வந்து ட்ராப் ஆகுறதுனால நம்ம மெட்டபாலிசம் போய் இதை அஃபெக்ட் பண்ணோம். அது வந்து மெட்டபாலிசம் அஃபெக்ட் பண்றதுனாலதான் நம்மளோட பாடியில வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து ப்ராப்பர் மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸா இருந்தாதான் நம்மளோட ஃபேட் எல்லாம் வந்து அதை அடிச்சு வெளியே தள்ளிவிடும். பட் வந்து மெட்டபாலிசம் ரொம்ப டிக்ரீஸ்டு லெவல்ல இருக்கிறதுனால நம்ம ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது வந்து என்ன ஆகுதுன்னா ஃபேட் எல்லாமே வந்து நம்ம பாடியில வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியான லெவல்ல இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ மெட்டபாலிசம் கம்மியாகிறதுக்கான காரணம், மெயின் ரீசன் என்னது? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான்னால. ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் வந்து வெயிட் கெயின் வந்து நார்மலா நடக்குது. அண்ட் தென் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் டிப்ரிவேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்லீப் டிப்ரிவேஷன் வந்து ஏன்னா, இப்போ நியூபார்ன் பேபி வந்ததுக்கு அப்புறம் அது நைட்லலாம் வந்து அந்த பேபி கண்டிப்பாக தூங்கவே விடாது. 2 இல்லை 3 இல்லை 4 அந்த டைமுக்குலாம் வந்து அது எழுந்து அழ ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும். அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றதுனால அங்க ஒரு ஹார்மோன் வந்து வேலை செய்யுது. ஸோ ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அங்க செக்ரீஷன் வந்து அந்த ப்ரொலாக்டின் வந்து செக்ரீஷன் ஆனாதான் வந்து நம்மனால வந்து பேபிக்கு லாக்டேஷன் பண்ண முடியும். ஸோ அங்க ஒரு ஹார்மோன் வந்து அதோட வேலையை காட்டுது. ஸோ அதனாலயும் வந்து நமக்கு வெயிட் கெயின் ஆகுறதுக்கான சான்சஸ் வில் பி மோர். சான்சஸ்ன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா அதனாலதான் வந்து நடக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லீப் டிப்ரிவேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாததுனால ஸோ நிறைய வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம் அந்த டைம்ல. பாப்பா வந்து தூங்கவே தூங்காது, அதை பார்த்துக்கணும். பிளஸ் நம்மளோட இந்த ஸ்டிச்சஸ் பெயின் அது இதுன்னு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒன்று இருக்கு, அதோட அந்த ஹார்மோன் நேம் வந்து கார்டிசோல். பட் வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்டாக்குறதுனால அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து அதுவும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கூட நமக்கு வெயிட் கெயின் வந்து ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ 2 முடிஞ்சிருச்சா. தேர்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருந்தேன், டயட்டரி இன்டேக். ஸோ டயட் இன்டேக் வந்து நம்ம பேபிக்கு வந்து லாக்டேஷன் பீரியட்ல நிறைய ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் அந்த மாதிரி ரிச் ஃபுட்டா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். பிகாஸ்
மில்க் செக்ரீஷனுக்காக. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம டயட் எல்லாம் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால கூட வந்து நிறைய ஃபுட் நம்ம எடுத்துக்கிறதுனால வெயிட் கெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினால ப்ராப்பர் எக்ஸசைஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ப்ராப்பரா வந்து அவங்க எதுவுமே, அதாவது பேபிக்காகவும் அந்த ஃபேமிலிக்காகவும் வந்து நிறைய வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த அவங்களோட பாடியை வந்து அவங்க கேரே பண்ணிக்க மாட்டாங்க அந்த டைம்ல. ஸோ பேபிக்காகவே வந்து ஃபுல்லா பேபியவே கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போகும் அவங்களுக்கு. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ்னால தான் வந்து வெயிட் கெயின் வந்து மோஸ்ட்லி வந்து விமன்ஸ்க்கு வந்து நடக்குது. நான் வந்து ஏன் இந்த டாப்பிக்கை வந்து மெயினாக சூஸ் பண்ணேன்னா, சில பேர் வந்து இந்த நாலேஜ்லாம் இல்லாம, இந்த சயின்டிஃபிக் நாலேஜ் எதுவுமே இல்லாம ஈஸியா வந்து விமன்ஸ் வந்து கலாய்க்கிறது, டீஸ் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி ஊதிட்ட, என்ன இப்படி ஆன்டி மாதிரி ஆயிட்ட, அப்படி இப்படின்னு வந்து நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. பட் அந்த மாதிரி பேசுற பர்சன்ஸ்க்காக தான் மெயினா வந்து இந்த வீடியோவே நான் பண்ணேன். பிகாஸ் அவங்க பாடிக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றது அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான். இது வந்து எல்லா பர்சனுக்காகவும் இல்லை, இந்த மாதிரி டீஸ் பண்ற பர்சனுக்காக மட்டும்தான். பட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும் கேர்ள்ஸுக்கு. அந்த விமன்ஸ்க்கு வந்து அவங்க அந்த ஒரு ஸ்டேஜை தாண்டி வெளியே வந்ததே ரொம்ப பெரிய விஷயம், அந்த லேபர் பெயினை தாண்டி. பட் இந்த மாதிரிலாம் வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்கள இந்த மாதிரி டீஸ் பண்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து போயிடுவாங்க அவங்க. ஸோ சைக்கலாஜிக்கலாக வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட பாடியை வந்து அவங்க அகைன் ரீஷேப் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அது சில லேடிஸ் விமன்ஸ் வந்து ரொம்ப லேசியாக அப்படியே விட்டுருவாங்க, அவங்களோட பாடியை கேர் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. பட் சில பேருக்கு மட்டும்தான் அந்த அவேர்னஸ்ன்றது இருக்கும். நம்ம வந்து நம்ம பாடியை அகைன் கொண்டு வரணும், அவங்க பாடியில என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அதாவது பிசியோ ரிலேட்டடா வந்து ஆஃப்டர் டெலிவரி என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எலாபரேட்டா வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.